Hello all, welcome back to the session. So இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் கிளாஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ பைத்தான் வந்து நமக்கு தெரியும், இட் இஸ் அ மல்டி பேரடைம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சப்போர்ட் பண்றதால பைத்தான்ல கிளாஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிளாஸ்னா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் வரும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா, கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளாஸ் தான் வந்து என்ன வச்சிருக்க போகுது, நமக்கு ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டேட்டாஸை வச்சிருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன? எவ்ரி திங் வி சி. ஓகேவா? எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ நான், நீங்க, ஒரு லேப்டாப்பு, ஒரு பென்னு, பென்சில், ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் தான். அப்போ கிளாஸ் என்ன பண்ண போகுது, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை குரூப் பண்ணி வைக்க போகுது, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸுக்கு போறீங்க, ஒரு காலேஜ்ல இருக்கு, காலேஜ்குள்ள ஒரு செக்ஷனுக்கு போறீங்கன்னா அது நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோமா? அதுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட், அது ஹோலா பார்த்தா கிளாஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி கம்பெனிக்கு போனா கம்பெனின்றது கிளாஸ், எம்ப்ளாயி ஒவ்வொரு எம்ப்ளாயும் அதுல இருக்கவங்க ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் நம்ம கிட்ட என்ன வச்சுக்க போகுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கு, ஆப்ஜெக்ட் எப்படி டிஃபைன் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்ப்ளாயிஸ் போனீங்கனாலும் ஸ்டூடெண்ட் போனீங்கனாலும் ஐடி, நேம், ஏஜ், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த டீடைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது டேட்டா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருது, கிளாஸ்க்குள்ள மெத்தட் வருது. மெத்தட்ல என்ன இருக்க போது, நமக்கு நம்மளோட என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்றாங்க ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஆப்ஷன் என்னென்ன வந்து ஆக்ஷன்ஸ் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து மெத்தடா கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பைத்தான்ல வந்து மெத்தட்னா ஒன்று இருக்கு, ஃபங்க்ஷன்னா ஒன்று இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். மெத்தடும் ஃபங்க்ஷனும் வேற வேற இங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ள இருக்கிறத நம்ம எப்படின்னு சொல்லுவோம், மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ நம்ம வந்து கிளாஸை கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இங்க வந்து நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். ஸோ அந்த மெத்தடுக்கு நார்மலா நம்ம வெளியில எப்படி ஃபங்க்ஷன் எழுதணுமோ அதே தான் உள்ளேயும் மெத்தட் எழுத போறோம். சேலரி அப்படின்னு போடுறேன், காலன். ஓகே. ஸோ இப்போ காலன் வச்சுட்டு கீழே நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் 1000 கொடுக்க போறேன். ஜஸ்ட் நான் ஒரு 10,000 சும்மா வந்து கொடுக்குறேன். இதுல நம்ம எந்த லாஜிக்கும் வந்து போடல. ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு which is capable of printing. இது எப்படி நான் வந்து கீழே இருந்து கூப்பிட முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ்னா நமக்கு தெரிஞ்சது, கிளாஸ் இருந்துச்சுன்னா, கிளாஸ்க்குள்ள மெத்தட் இருந்துச்சுன்னா அந்த மெத்தடையோ வேரியபிளையோ நான் ஆக்சஸ் பண்ணறதுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை நான் தான் கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் ஆஃப். ஓகே. ஸோ நமக்கு வந்து இப்ப என்ன பண்ண போறோம், நம்ம இங்க வந்துட்டு இதுதான் நம்மளோட கிளாஸ் நேம் இல்லையா? ஈக்குவல் டுக்கு அப்புறம் கிளாஸ் நேம் இருக்கணும், ஈக்குவல் டுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் நேம் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மை ஆப்ஜெக்ட். இதுதான் ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுல நம்ம இனிட் மெத்தட் எதுவுமே வந்து பண்ணல, வேரியபிள்ஸ் எதுவுமே பாஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு மெத்தட் ஒரு கிளாஸ்க்குள்ள எழுதியிருக்கோம். அது எப்படி வந்து வெளியில இருந்து ஆப்ஜெக்ட் மூலியமா ஆக்சஸ் பண்றது. ஸோ இதுதான் என்னோட ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆப்ஜெக்ட் மூலியமா கூப்பிடணும் அப்படின்னா ஜஸ்ட் சேலரின்னு கூப்பிட்டாலே போதும், எனக்கு இப்ப எக்ஸிக்யூட் ஆயிடும். ஓகே. ஸோ இதுதான் மெத்தட் கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கான வழி. சிம்பிளா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம், மெத்தடுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இனிட் மெத்தட்ல என்னென்ன இருக்க போகுது, இனிட்னா என்ன அப்படின்றது எல்லாமே ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளான கிளாஸ் ஃபைல். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். தேங்க்யூ. பாய்.